ITN தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 78ஆம் ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்கள். கார்டு ஸ்லோப் ஆர்ம்ஸ். Guard, national salute, press and arms. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत கிளாப் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு எத்தனாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கோம் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். குடியரசு தினம் இருக்குல்ல, அது ஜனவரி 26. ஏன் அந்த டேட்டை பிக்ஸ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நாளா கொண்டாடுறது ஜனவரி 26 தான். அத மெமரியா அது எந்த ஒரு ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடத்துலதான் அப்படி ஒரு படுகொலை நடத்துறாங்க. சரி, ஓகே. அதுல வந்து நமக்கு நிறைய பேருக்கு ஒரு சில விஷயம் தெரியாது. அதுல ஃபயர் பண்ண ஒரு பேர் வந்து ஜெனரல் டயர், கரெக்டா? சோ மைக்கேல் ஓ டயர் தான் ஆர்டர் கொடுக்குறாரு, அதை எக்ஸிக்யூட் பண்றது ஜெனரல் டயர். புரியுதுங்களா? ஓகே. இந்த டிராஜடி வந்து ஏப்ரல் 13, 1919 நடக்குது. கிட்டத்தட்ட அந்த கிரவுண்டுக்குள்ளேயே 596 பேரு அப்பவே இறந்துடுறாங்க. சோ இது வந்து இதுக்கு வந்து ஒரு ரிட்டாலியேஷன், நம்ம இப்ப சொல்லணும்னா ரிட்டாலியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்சிடென்ட்ல கிட்டத்தட்ட வந்து அந்த ஜெனரல் டயர் இருக்கா இல்லைங்களா, ஜெனரல் டயர் வந்து சாகடிக்கப்பட்டாரா? ஆல்ரெடி நம்மளோட சில ஆர்கனைசேஷன்லாம் சுதந்திர காலகட்டத்திலே இருந்தது. HSRA சொல்லுவாங்க, இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் சொல்லி. அதுதான் நாளடைவில் INA-வா மாறிச்சு. கதார் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருந்தது. லாலா ஹர்தயால் அப்படின்றவர் தான் அதோட ஃபவுண்டர். 1925 நினைக்கிறேன் அந்த பார்ட்டி வந்து உருவான காலகட்டம். ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்க இங்கிலாந்துலேயே போய் இருந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக அந்த இடத்துல இருந்து சில போராட்டங்களை வந்து நடத்தினவங்க. இவர்களை பத்தியோ இல்ல 2 தேசபக்தர்கள் பத்தியோ நீங்க மட்டும் போயிட்டு உங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே வருஷத்துக்கு 20 பேர் டு 25 பேரை வந்து தாராளமா தெரிஞ்சுக்கலாம். 25 சுதந்திர போராட்ட தியாகிகளை தெரிஞ்சுக்கின ஒரு பையன் எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன அறிவுள்ள குழந்தையா வளருங்க. அந்த நல்ல குழந்தையா வளர்றதுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும். புரியுதுங்களா? அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது நீங்களே சூஸ் பண்ணி கொடுத்துறாதீங்க. ஒரு 20-25 பேரை கொடுங்க. அந்த 20-25 பேர்ல அந்த குழந்தைய என்ன பண்ணும், ஒரு நல்ல ரோல் மாடலை அந்த குழந்தை சூஸ் பண்ணிக்கும். அந்த குழந்தை அது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை எந்த காலகட்டத்திலயும் கண்டிப்பா ஒரு தவறான வழிக்கு போக மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.